வணக்கம் பக்தர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எந்த நாயன்மாருடைய சிறப்பு வரலாறுனா, அப்பர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவருடைய சிவபக்தியை பற்றியும் சிவத்தொண்டை பற்றியும் தான் இந்த யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். திருநாவுக்கரசர் பெருமான் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர் என்ற ஸ்தலத்தில் புகழனார் மாதினி தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் மருள் நீக்கியார். இந்த மருள் நீக்கியாருக்கு இளமையிலேயே தாய் தந்தையை இழந்து விடுகிறார். அதனால் தன்னுடைய அக்கா திலகவதியாரால் அன்போடு வளர்க்கப்படுறார். இந்த திலகவதி அம்மையார் தன் தம்பிக்கு அன்பும் பண்பும் பாசமும் கொடுத்து நல்ல அறிவு செல்வனாக வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் இவர் சமண சமயத்தின் மீது ஆசைப்பட்டு சமண சமயத்தை நோக்கி போகிறார் இந்த மருள் நீக்கியார். இது அக்காவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. என்னடா, நம்ம அம்மா அப்பா இருந்தால் இந்த மாதிரி தம்பியை விட்டுருக்க மாட்டாங்க, நம்ம சிவபெருமானை தான் தொலை செய்திருப்பாங்க, ஆனால் இவன் ஏன் இப்படி போகிறான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அக்காவோட பேச்சை இந்த மருள் நீக்கியார் கேட்கவே இல்லை. சமண சமயத்துக்கு போயிட்டு அங்கே பல நூல்களையும் கலைகளையும் கற்றுண்டு சமணர்களுக்கூடையே வாழறாரு. பாடலிபுரம் அப்படின்ற இடத்துல சமண சமயத்தின் தலைவராக மாறிடுறாரு. அங்கே அவருக்கு தர்மசேனர்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர்லேயே அந்த சமண சமயர்கள் கூட வாழறாரு. திலகவதியாருக்கு இதெல்லாம் ரொம்ப வேதனை தருதா. உடனே என்ன பண்ணுறாங்க, திருவதிகையில் உள்ள சிவபெருமான் கிட்ட தன் தம்பியை சீக்கிரமாக சைவ சமயத்துக்கு மாற்றுங்க, அவனுடைய இரு கைகளும் அவனுடைய சிரமும் உங்களை நினைத்து தான் வணங்கணும், இதை நீங்கள் தான் எனக்கு செய்து தரணும் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட மன்றாடி வேண்டிக்கிறாங்க. சிவன் பக்தை கேட்டு சும்மா இருப்பாரா என்ன? உடனே என்ன பண்ணுறாரு, எப்படி அவர் தம்பியை சைவ சமயத்துக்கு கூட்டின்னு வரான்றதை இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். தர்மசேனருக்கு கொடிய சூளை நோய் ஏற்படுது. சமணர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த நோயை யாராலையுமே தீர்க்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறார் இந்த தர்மசேனர். திலகவதி அக்காவை தேடிட்டு வரார். திருவதிக்கு பார்த்துட்டு, அக்கா இந்த மாதிரி ரொம்ப நாளாக நான் இந்த கொடிய சூளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த திலகவதியார் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு அழைச்சின்னு போய் விபூதியை கொடுக்குறாங்க. இந்த விபூதியை வணங்கிட்டு சிவபெருமான் மேலே ஒரு பதிகம் பாடு, கண்டிப்பாக அந்த ஈசன் உன்னுடைய பிணியை நீக்குவார்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் அந்த விபூதியை தன் மேலே தடவிண்டு சிவபெருமானை நினச்சி ஒரு பதிகம் பாடுறாரு. உடனே அவருடைய சூளை நோய் காணாமல் போயிடுது. இந்த செய்தி எல்லாம் கூட அந்த சமண சமயத்தாருக்கு தெரிய வர எல்லாரும் போய் அந்த சமண ராஜா கிட்ட போய் இவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க.